ஃப்ரெண்ட், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஸோ இந்த மாதிரி பூரி பாருங்க. இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் பூரி, வழக்கமாக கிழங்கு மசாலா சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி குவாலிட்டி பூரி வேணும்னா நான் வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா, மாவு பசையும் போது ஒரு பிச்சுக்கே சர்க்கரை போட்டு உப்பு போட்டு வழக்கமாக நம்ம எண்ணெய் ஊற்றி கிளறிக்கிட்டு அப்போ தண்ணி ஊற்றி பசிப்போம்ல, அதே மாதிரி பசைஞ்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பசறி வச்சுருக்கேன். ஸோ வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான், ஒரு பிச்சுக்கே சர்க்கரை மட்டும் பிச்சு கொஞ்சமாக. ஓகே, இப்போ வாங்க எப்படி பூரி போடலான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஆசை தான் உப்பிட்டு பூரி எப்படி போடணுன்றது. ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பூரி போட்டால் சப்பையாக வரும், எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம விழுந்து தான் எல்லாமே அடிப்பட்டு தான் எழுந்திரிப்போம். அது மாதிரி தான் நம்ம போட்டு போட்டு பழகும் போது நமக்கு சூப்பராகவே வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் இருக்குல்ல, நல்ல ஹீட்டான ஒரு பதத்தில் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும், இல்லாட்டினா சப்பையாக வரும். இப்போ வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம். ஹாட்டாக தான் இருக்குது, போடலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த கரண்டியை வச்சு நம்ம இப்படி பண்ணும்போது அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எளிமையாக வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி பூரி பார்த்தா தான் எனக்கு சாப்பிடணுன்னே ஆசையாக இருக்கும். ஸோ ஹோட்டல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ பசங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பூரி போட்டு பார்க்கலாம். எடுத்து இப்படி போடணும். கரண்டியை வச்சு கொஞ்சமாக அந்த எண்ணெயில் டிப் பண்ணி விட்டோன்னா அதுவாகவே எழுந்து பாருங்கள் சூப்பராக வருது. ஓகே, தீ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சிவப்பாக வருது நமக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஸ்டவ் வச்சுக்குவேன் அடுப்பை. நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப கலராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பூரி எப்படி போட்டிங்கன்னா அழகாக உப்பிட்டு வருமானதை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வராது, இப்போ தான் நான் கரெக்டாக செய்கிறேனே. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு பூரி மட்டும் பொரிச்சுக்கலாம் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், டிஃபன் வேலை முடிஞ்சாச்சு. ஸோ மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ ஓகே, நான் சாப்பிட போகிறேன், யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ 5 பூரி எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பை.